பாகிஸ்தானியர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் அனைவரும் 48 மணி நேரத்தில் வெளியேற வேண்டும். பீகாரில் பேசிய பிரதமர் மோடி பாகிஸ்தான் நடத்திய இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு அவர்களுக்கு பதிலடி கொடுப்போம், இதற்கு மேல் பயங்கரவாத பிரச்சனை என்று எழாத அளவிற்கு எங்களுடைய நடவடிக்கை இருக்கும் என்று கடினமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். I say to the whole world, India will identify, track and punish every terrorist. வணக்கம் தோழர்களே, ரோசஸ் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 4வது போர் மூடுமா என்கின்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இரு நாடுகளிலும் நேற்றும் இன்றும் அதன் தலைவர்கள் பேசிய பேச்சுக்களும் இரு அரசுகளும் எடுத்து வரும் நடவடிக்கைகளும் அந்த கோணத்தை நோக்கித்தான் இரு நாடுகளும் செல்கின்றனவோ என்று எண்ண தோன்றுகின்றது. நேற்று நடந்த இந்திய ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பு பேரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடக்கிறது. அதில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, முப்படை தளபதிகள், மற்ற முக்கிய தலைவர்கள், இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டவர்கள் எல்லாரும் கலந்து கொண்ட அதில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று, பாகிஸ்தானியர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் அனைவரும் 48 மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் என்று சொல்லி அவர்களும் வெளியேற தொடங்கிவிட்டார்கள். மிக குறுகிய காலம்தான் 48 மணி நேரம் அப்படின்றது. வெளியேற தொடங்கிவிட்டார்கள். அடுத்தபடியாக பார்த்தீர்களானால் இரு நாடுகளுக்கும் இடையே சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்திருக்கிறது. அதாவது சிந்து நதியினுடைய கிளை நதிகளின் மூலம் பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய தண்ணீரை தடுத்து நிறுத்தி அதன் மூலம் பாகிஸ்தானுக்கு கிடைக்கக்கூடிய நீர் அளவை பங்கை இந்தியா தடுத்து நிறுத்தப் போகிறது. மூன்றாவதாக முப்படைகளையும் தயார் நிலையில் இருக்குமாறு அமைச்சரவை கேட்டுக்கொண்டிருக்கிறது. பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்று காலை பீகாரில் பேசிய பிரதமர் மோடி பாகிஸ்தான் நடத்திய இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு, பஹல்காமில் கொல்லப்பட்ட அந்த 26 பேருக்கு பழிதீர்க்கும் வகையில் நாங்கள் அந்த பயங்கரவாதிகளை துரத்தி தேடி அழிப்போம், அவர்களுக்கு பதிலடி கொடுப்போம், இதற்கு மேல் பயங்கரவாத பிரச்சனை என்று எழாத அளவிற்கு எங்களுடைய நடவடிக்கை இருக்கும் என்று கடினமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். Friends, today from the soil of Bihar, I say to the whole world, India will identify, track and punish every terrorist and their backers. We will pursue them to the ends of the earth. India's spirit will never be broken by terrorism. Terrorism will not go unpunished. Every effort will be made to ensure that justice is done. The entire nation is firm in this resolve. Everyone who believes in humanity is with us. I thank the people of various countries and their leaders who have stood with us in these times. அதே நேரத்தில் பாகிஸ்தானில் பார்த்தால் அவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால், இது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது என்பதும் பாகிஸ்தானுடைய வேளாண்மைக்கு விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சிந்து நதி நீரை தடுப்பது என்பதும் பாகிஸ்தானின் மீது போர் தொடுப்பதற்கு இணையானதாகும்.
என்று சொல்லிவிட்டு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், 1971ஆம் ஆண்டு போருக்கு பிறகு பாகிஸ்தான் பிரதமராக இருந்த ஜுல்ஃபிகர் அலி புட்டோ அவர்களுக்கும் இந்திய பிரதமராக இன்றைக்கு இருந்த இந்திரா காந்தி அம்மையாருக்கும் இடையே சிம்லா நகரில் கையெழுத்தான அந்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் நிராகரிக்கிறது என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதோடு சேர்ந்து இன்னொன்று நடக்கிறது. மிக குறுகிய காலத்தில் அவர்கள் ஒரு ஏவுகணை சோதனையை நடத்தப் போகின்றோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இன்று இந்தியாவினுடைய சூரத் என்கின்ற கடற்படை கப்பலில் இருந்து ஒரு ஏவுகணை விண் இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கு போருக்கு முன்னால் எதெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் குறிப்பாக இந்தியா அறிவித்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது, சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின்படி நீரை நிறுத்தி வைப்பது என்பது தவறு. ஏனென்றால் அது மக்களுக்கானது, மக்கள் பிரச்சனை. அதே போல இரு நாடுகளுக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தம், சிம்லா ஒப்பந்தத்தை நாங்கள் கைவிடுகிறோம் என்று பாகிஸ்தான் கூறுவதும் மிக மிக தவறு. ஏனென்றால் சிம்லா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 71 எல்லாவற்றுக்கும் போர் போர் என்று போய்விடாமல் எல்லாவற்றையும் பேச்சுவார்த்தையின் மூலம் அமைதி வழியில் தீர்வு காண்பது, இரு நாடுகளுக்கு இடையிலான அந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண்பது என்பதுதான் சிம்லா ஒப்பந்தத்தினுடைய முதல் குறிக்கோள். அடுத்த குறிக்கோள், இரண்டு நாடுகளும் தத்தமது நாடுகளினுடைய இறையாண்மையையும் ஒற்றுமையையும் காப்பாற்றிக் கொள்ள உதவுவது. மூன்றாவது, இரு நாடுகளுக்கும் இடையிலான கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டை மதிப்பது, லைன் ஆஃப் கண்ட்ரோல் மதிப்பது. அடுத்தபடியாக போர் முனையில் இருக்கக்கூடிய படைகளை திரும்ப பெறுவது. 71ஆவது அக்ரிமெண்ட் இரு நாடுகளுக்கும் இடையே உறவுகளை சீர்மைப்படுத்துவது, மேம்படுத்துவது, மக்களுக்கு இடையிலான அந்த உறவுகளை மேம்படுத்துவது. அடுத்தபடியாக இரண்டு நாடுகளும் ஒரு நாட்டினுடைய உள் விவகாரங்களில் மற்றொரு நாடு தலையிடக்கூடாது என்பதுதான். அது மட்டுமல்ல, இரு நாடுகளும் தங்களுடைய நாடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அணு ஆயுத மையங்களினுடைய விவரங்களை ஒவ்வொரு ஆண்டும் மாற்றிக்கொள்ளும். பாகிஸ்தானும் சொல்லும், நாம் சொல்லும். ஏனென்றால் போர் என்று வந்தாலும் கூட அந்த இலக்குகளை எல்லாம் தாக்கக்கூடாது என்று இரு நாடுகளுக்கும் இடையிலான அப்படிப்பட்டது ஒரு ஒப்பந்தம். அடுத்தபடியாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த சொந்தங்களை காண அங்கே செல்வதும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சொந்தங்களையும் உறவுகளையும் நண்பர்களையும் காண இங்கே வருவதற்கும் அனுமதிப்பது. அடுத்தபடியாக எந்த விதத்திலும் தன்னிச்சையாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்ற கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டை மாற்றி அமைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவதில்லை என்று இப்பொழுது போன்ற மிக மிக ஆழமான ஒரு ஒப்பந்தத்தை தான் சிம்லா ஒப்பந்தம் என்று நாம் அழைக்கின்றோம். இன்றைக்கு அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுகிறோம் என்று பாகிஸ்தான் சொன்னதும், சிந்து நதிநீரை ஒப்பந்தத்தை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம், கைவிடுகிறோம் என்று இந்தியா சொல்வதும் மிக மிக ஆபத்தான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்கின்றது. பஹல்காமில் நேற்று முன்தினம் நடந்த அந்த தாக்குதல், அது பெரிய ஒரு சுற்றுலாத்தலம், சுவிட்சர்லாந்துக்கு இணையானது என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்திற்கு சாதாரணமாக கால்நடையாகத்தான், குதிரையின் மூலமாகத்தான் எல்லாரும் போய் அந்த இடத்தை அடைய முடியும். அந்த கிரீன் மீடோ, அந்த அருமையான அழகு புல்வெளிகள், எதிரில் பார்த்தால் மலைகள், பனிப்படலம் சூழ்ந்த அந்த மலைகள், அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கும் போது அந்த மரணித்த கடற்படை அலுவலர் தனது மனைவியோடு ஒரு இந்தி காதல் பாட்டை பாடி ஆடி இருக்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்பார் என்று பாருங்கள். 6ஆம் தேதி திருமணம், அவருடைய மனைவியோடு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றார். அடுத்த 1 மணி நேரத்திற்குள்ளாக இந்த பயங்கரவாதிகளினுடைய தாக்குதலால் அவர் பிணமாகி இருக்கின்றார். அவருக்கு பக்கத்தில் இடி விழுந்ததை போல அந்த மனைவி அமர்ந்த காட்சியை தான் நேற்று போட்ட அந்த பதிவில் கூட நான் விவரித்தேன். இங்கே கவனிக்கத்தக்க ஒரு விடயம் என்னவென்றால், அவ்வளவு பேர் காத்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது மற்ற மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கிருந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டார்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார்கள். இவர்கள் எல்லாம் அந்த இடத்திற்கு போவதற்காக காத்து கொண்டிருந்தவர்கள், போய்கொண்டிருந்தவர்கள். அவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக வெளியேற்றியதில் அப்பகுதி மக்கள் அவர்கள் எல்லாம் எவ்வளவு ஒத்துழைத்தார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் தொலைக்காட்சியை சொல்வதையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
இங்கே தான் இந்து முஸ்லீம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த டூரிஸ்டுகளை நம்பித்தான் அவங்களுடைய வாழ்க்கை. அவர்களை காப்பாற்றுவதற்காக எத்தனித்த ஒரு குதிரை வீரர், குதிரையில் கொண்டு போவீங்களா, அந்த வீரர் காஷ்மீரை சேர்ந்தவர், அந்த பகுதி பல்காமை சேர்ந்தவர். அவர் அந்த பயங்கரவாதியினுடைய துப்பாக்கியை பறிக்க முயற்சிக்கும் பொழுது சுட்டு கொல்லப்பட்டு அவரும் மரணித்திருக்கின்றார். அந்த குடும்பத்தினர் சொல்கிறார்கள், இவர் மட்டும்தான் எங்களுக்காக உழைச்சி சாப்பாடு போடுறவர், அவர் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய அந்த இறுதி நிகழ்ச்சியில் வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் வந்து கலந்துகிட்டு இருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இதில் கவனிக்கத்தக்க ஒரு இடம் என்னன்னா, இந்த ஊடுருவல் தொடர்பாக எந்த விதமான உளவு தகவலும் இல்லை. ஊடுருவல் நடந்த அந்த அவ்வளவு சுற்றுலா பயணிகள் சேர்ந்து மகிழக்கூடிய ஒரு தளத்தில் ஒரே ஒரு சிஆர்பிஎஃப் வீரரோ அல்லது யாருக்குமோ இல்லை, ஒருவர் கூட இல்லை. எல்லாம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆங்காங்கே இருந்தவங்க எடுத்த அந்த படங்களை வைத்துத்தான் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை பற்றிய விவரங்கள், படங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. நான் என்ன சொல்கின்றேன் என்றால், இது அந்நிய மண்ணிலிருந்து தூண்டப்படக்கூடிய எல்லை தாண்டிய தீவிரவாதம் தான், பயங்கரவாதம் தான், மறுக்கவில்லை. அதே நேரத்தில் இப்படி எல்லை தாண்டிய இந்த பயங்கரவாதம், இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகளை பாதிக்கும், அவர்கள் மீது தாக்குதலாக விடியும் என்பதையெல்லாம் தெரியாததா இந்தியாவுடைய உளவு அமைப்புகள்? பாதுகாப்பு படையினருக்கு நீங்கள் உளவு தகவல் கொடுத்தால் அவர்கள் வருவார்கள். இரண்டாவது, இப்படிப்பட்ட முக்கியமான சுற்றுலா பயணங்கள் எல்லாம் பாதுகாப்பானவை என்று சொன்ன இந்திய ஒன்றிய அரசு, இந்திய ஒன்றிய அரசுடைய உள்துறை அமைச்சகம் இந்த மக்கள் சென்று கொண்டாடக்கூடிய, குதூகலித்து வாழக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய அந்த பஹல்காம் தளத்தில் ஏன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்று ஒன்றை கூட செய்யவில்லை? இதையெல்லாம் பற்றி மோடி பேசவில்லை. இதையெல்லாம் பற்றி இந்திய ஒன்றிய அரசு இதுவரை ஒரு விளக்கத்தையும் தரவில்லை. ஆனால் அவர்கள் எங்கே போகிறார்கள் என்றால், அரசியல் ரீதியாக அந்த பயனை அறுவடை செய்ய போர் என்று போகிறார்கள். இந்த பக்கத்திலும் சரி, பாகிஸ்தான் பக்கத்திலும் சரி, அதுதான் நிகழ்கிறது. இப்பொழுது இதற்கு மேல் போர் நடக்க வேண்டுமா? இரு தரப்பிலும் இந்த இராணுவ வீரர்கள் எல்லாம் சாக வேண்டுமா என்கின்ற பெரிய கேள்வியை நான் எழுப்புகிறேன். மூன்றாவதாக, இது அப்படி ஒரு போர் நடத்திவிட்டால் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்திவிட முடியுமா? அந்த கேள்வியை நான் கேட்கின்றேன். போர் அல்லது இந்த ஒரு தாக்குதல் இருக்கு இல்லைங்களா, சர்ப்ரைஸிங்களா, அதாவது குறிப்பிட்ட ஒரு இடத்தை குறிவைத்து தாக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் யுக்திகள், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று சொல்வார்களே, அந்த மாதிரியான தாக்குதல்களை முன்னெடுக்கப் போகிறதா? அவ்வாறு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று சொல்லும் பொழுது தாக்கக்கூடிய விமானங்கள் எல்லாம் சுட்டு வீழ்த்தப்பட்டால், விமானிகள் இறந்தால், அப்பொழுது பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்தியாவுக்கு ஏற்படும். உடனே இவர்கள் பதிலடி கொடுக்க தாக்குதல் நடத்துவார்கள், அவர்களும் பதில் தாக்குதல் நடத்துவார்கள். இந்த பதில் தாக்குதல் எல்லாம் ஒரு அளவிற்கு உட்பட்டு நடக்கப் போவது இல்லை, நடக்காது. எல்லையிலே அவர்கள் சுட, இவர்கள் சுட, அதெல்லாம் ஒரு லிமிட்டட் எக்ஸசைஸ் தான், தாக்குதல் தான். ஆனால் போர் என்று எப்படி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று போய்விட்டால் அது போராக வெடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் முப்படைகளையும் தயார் நிலையில் வைக்க சொல்லி பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால தான் வந்துட்டு சூரத் என்று சொல்லக்கூடிய அந்த கப்பலில் இருந்து ஏவுகணை சோதனை நடத்தப்படுகிறது. இது எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு போருக்கு செல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தை இரு நாடுகளும் ஏன் ஏற்படுத்துகின்றன என்கின்ற கேள்வி எழுகிறதா இல்லையா? பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கான வழிமுறை என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். 2001 அப்பொழுது ஆக்ராவில் நடந்த அந்த பேச்சுவார்த்தை, காஷ்மீர் இஸ் அ கண்டென்ஷியஸ் இஷ்யூ பிட்வீன் த டூ கண்ட்ரீஸ். காஷ்மீர் என்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனைக்குரிய ஒரு பகுதி. அதை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண்போம். நீங்கள் உங்களுடைய பகுதியை விட்டு தர மாட்டீர்கள், எங்களுடைய பகுதியும் நான் நினைத்தாலும் விட்டு தர முடியாது, பர்வேஸ் முஷாரப் சொன்னது. இதில் எப்படி தீர்வு காண்பது என்று பத்திரிகையாளர்களையே அவர் கேட்டார்.
அதற்கான பேச்சுவார்த்தை தான் மறுநாள் நடக்க இருந்த நிலையில் முன்னாலே அதை ஒரு சர்ச்சைக்குரிய இரு நாடுகளுக்கும் இடையே தகராறுக்கு உட்பட்ட பகுதி என்று ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அந்த பேச்சுவார்த்தையை கொலாப்ஸ் பண்ணவர் அத்வானி. போச்சு. அந்த முயற்சி எடுத்த அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு மிகப்பெரிய தோல்வியை தந்தது. அதற்கு பிறகு அவ்வளவு பெரிய ஒரு முயற்சியை அதற்கு முன்னாலும் சரி அதற்கு பின்னாலும் சரி எடுக்கப்படவில்லை. ஆக்ரா பேச்சுவார்த்தை இந்திய பாகிஸ்தானுடைய காஷ்மீர் பிரச்சனை தொடர்பான அந்த ராஜதந்திர முன்னெடுப்பில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகும். அதனால தான் நான் அதை சொன்னேன். அதான் ரொம்ப முக்கியம். ஏதோ அயலுறவுன்னா இவருக்கு என்ன தெரியும், இப்படிலாம் வந்துட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு மத்தியில் ஒரு பத்திரிகையாளனா, கால் நூற்றாண்டுக்கு மேலாக அனுபவமிக்க ஒரு பத்திரிகையாளனா, அவங்களுக்கு பார்வை இல்லை, நமக்கு இருக்கக்கூடிய பார்வை இல்லை. ஒவ்வொரு உயிரையும் மதிக்கிறோம். ஏன் ராணுவ வீரர் மட்டும் என்ன எக்ஸ்பெண்டபிளான அந்த உயிர், அது மட்டும் உயிர் இல்லையா? அங்கே மட்டும் குடும்பம் இல்லையா? இந்த நாட்டை காக்க அவன் நிற்கிறான். ஆனால் அதுக்காகவே அவனை வச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு திட்டமிடுவீங்களா? பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கலாமே. எப்படி உளவு தகவல் வராத போச்சு? எப்படி திடீர்னு எடுத்துட்டு போயிட்டு படைகளை அங்கே கொண்டு போக முடியும்? காப்பாற்றுறதுக்கே வந்துட்டு இராணுவ பாதைக்கு கொண்டு வந்துட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்புறம் போருன்னு ஆயிட்ட உடனே சாதாரணமானது இல்லை. இந்தியா பாகிஸ்தான் இடையே அந்த எல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது சற்றப்ப 1600 1700 கிலோமீட்டர் நீளமுடையது. அந்த எல்லை பகுதி முழுவதும் நீங்க படைகளை திரட்டி கொண்டு நிறுத்த வேண்டும். இப்படித்தான் நாடாளுமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பின்னால் ஆபரேஷன் பராக்கிரம் என்ற பெயரில் ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. படைகள் எல்லாம் திரட்டி கொண்டு போனோம். 2000 கோடி செலவு. அப்போ திரட்டி கொண்டு போனோம். கடைசியில் அமெரிக்காவுடைய தலையீடு, போர் வேணாம், நாங்கள் பார்த்துக்கிறோம், இதுக்கு மேலே அவங்க பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவாங்க, அதற்கு நாங்கள் உதவுறோம், பயங்கரவாதிகளை கண்டுபிடிக்க உங்களுக்கும் பாகிஸ்தான் உதவும், அப்படியெல்லாம் வந்துட்டு பாகிஸ்தானுடைய அமெரிக்காவுடைய தலையீடு சொன்னதுனால அப்படியே படைகளை திரும்ப பெற்றோம். விளைவு என்ன? 2000 கோடி போச்சு, அவ்வளோதான். அதற்காக போர் செய்யணும்னு நான் சொல்ல வரல. இப்போ 3வது நாடு ஒன்று கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய முடிவை மாற்றி அமைச்சது இல்லையா? அதுவும் அடல் பிஹாரி வாஜ்பாய் இருந்தபோது தான் நடந்துச்சு. எல்லாமே தாக்குதல் எல்லாமே இவங்களுடைய இதில் தான். புல்வாமா, அதில் என்ன சொன்னார்? அன்றைக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த அவர் என்ன சொன்னார்? அனுப்பி வைக்கக்கூடிய இந்த சிஆர்பிஎஃப் வீரர்களை எல்லாம் விமானங்களில் அனுப்பி வையுங்கள், சாலை மார்க்கமாக வேண்டாம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இல்லை, அதை அப்புறம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு மோடி பதில் சொன்னாரா இல்லையா? கடைசியில் அவங்கள அனுப்பி வைக்கும் போது 4-5 வண்டிகளை அனுப்பி வைக்கும் போது நடத்தப்பட்ட தாக்குதலில் 47 இராணுவ வீரர்கள் ஒன்றுமே இல்லாமல் செத்து போனார்கள். they can't even give a resistance. எதிர்த்தாக்குதல் கூட நடத்த முடியாத நிலையில் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆனால் என்ன பண்ணார் மோடி? அது எப்படி நடந்துச்சு? யார் அந்த முடிவு எடுத்தது? பட் மோசமான ஒரு முடிவு அல்லவா? அவங்க வந்துட்டு பயங்கரவாதிகளுடைய அந்த திட்டத்திற்கு நமது இராணுவ வீரர்களை எடுத்துட்டு போயிட்டு சிட்டிங் டக்ஸ் என்று சொல்வார்களோ அப்படி எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. அதான் நடந்துச்சு. கடைசியில் அவருடைய சவப்பெட்டிகள் எல்லாம் வந்துட்டு சுற்றி வந்து இதை காரியம் பண்ணுற மாதிரி மோடி வந்து 2019 தேர்தலில் அதே ஒரு பிரச்சனையாக்கி, ஏன் கேட்குறீங்க? மானக்கேடு. இப்படி எல்லாம் இந்த நாட்டுடைய அரசியல் இப்போ சுடலுது. அதை நினச்சா தான் வேதனையாக இருக்குது. இப்படி ஒரு தடவையும் அந்த அரசனுடைய ஒரு தோல்வியை, நாடாளுமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை வந்துட்டு நான் நம்மளுடைய அரசுடைய தோல்வியை நான் கருதலை. அது ரொம்ப திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதல். அது அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டது. அதில் தான் வெற்றி இருக்கு. இல்லாட்டி அன்றைக்கு இருக்கக்கூடிய அன்னைக்கு நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்குது. நாடாளுமன்றமும் நடந்துட்டு இருக்குது. அகமதாபாத்தில் டெஸ்ட் கிரிக்கெட் நடந்துட்டு இருக்குது. அன்னைக்கு சச்சின் ஒரு சதம் அடிக்கிறாரு. இங்கே நாடாளுமன்ற தாக்குதல் நடக்கும் போது இங்கே கமெண்ட்ரிக்கு போயிட்டு இருக்குது. இதையும் பார்த்துட்டு ஓன்னு கத்திட்டு தான் இருக்கிறாங்க அன்னைக்கு. இதுக்கெல்லாம் நான் ஒரு விட்னஸ்.
அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னோம்னா எவ்வளவு பாதுகாப்பு படை பாதுகாப்புக்காக நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்புக்காக இருந்தவங்க எவ்வளவு பேர் செத்து போனாங்க. 12-13 பேர் செத்து போனாங்க. இன்னுயிரை ஈந்தார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களை காத்தார்கள். அவங்க மட்டும் நாடாளுமன்றத்துக்கு உள்ள வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னோம்னா, அவ்வளவு பெரிய பிறைய கைதிகளை பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னோம்னா, அவங்க என்ன வேணாலும் நெகோசியேட் பண்ணி யாரை வேணாலும் விடுவிச்சுட்டு போயிருக்க முடியும். ஆனா தங்களுடைய உயிரை கொடுத்து அவர்களை உள்ளே நுழைய விடாமல் துப்பாக்கியால மட்டும் சுடல, அவங்க கையெறி குண்டுகளை எல்லாம் வீசினார்கள். அதையெல்லாம் தாண்டி அவர்களை சாவடித்து விட்டு தான் ஒருத்தனையும் எஸ்கேப் ஆகல. அவ்வளவு பெரிய நம்மளோட பாதுகாப்பு படை வீரர்கள் அங்கே இருந்தவங்க சுட்டு கொண்டுட்டு அவங்களும் உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு போர், அப்படியாப்பட்ட ஒரு தாக்குதல் அது. அது நான் ஆட்சியினுடைய ஃபெயிலியர் அப்படின்லாம் சொல்ல வரல. அது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப சீக்கிரட்டாக இருந்து அதை பண்ணது. ஸோ பாகிஸ்தானை குறி வச்சு அன்னைக்கு நம்ம படையை நவுத்துறது சரி. அன்னைக்கு போர் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது இராணுவத்துக்கு இருந்தது ஒரு முறை பவர்ஃபுல்லாக அடிச்சா தான் இதுக்கு மேலே இதெல்லாம் நடக்காதுன்னாங்க. ஆனால் அமெரிக்காவுடைய தலையீடு நம்ம ஒத்துக்கிட்டு பின்வாங்கிட்டோம். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி கார்கில் அட்டாக்கு 1998-99 அதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம மிகப்பெரிய அளவுக்கு நாம் இழந்தோம். நான் என்ன சொல்கிறேன், இந்த நாடுகளுக்கு இடையிலான அந்த கண்டென்ஷியஸ் இஷ்யூவை பேச்சுவார்த்தையின் மூலம் சால்வ் பண்ணுங்கன்றேன். இது முடியாது அப்படின்றதெல்லாம் இல்லை. அந்த 2 பகுதியும் இந்தியாவுக்கு சொந்தம் அப்படின்றத விட காஷ்மீர்களுக்கு சொந்தம். அவர்கள் யாரோடு இருக்கிற இங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்கள் நம்மளோட எப்படி சேர்ந்தது காஷ்மீர்? ஷேக் அப்துல்லா சொன்னார், நாம் இந்தியாவோட சேருவோம், ஏன்னா நம்ம ஒரு ஜனநாயக நாட்டோட சேருவோம் அப்படின்னாரு. அப்படி ஷேக் முகமது அப்துல்லா அவர் எடுத்த முடிவு தான் காஷ்மீர் இன்னைக்கு நம்மளோட இருக்கு. கைப்பற்ற பகுதியை தான் அவங்க வந்துட்டு ஆசாத் காஷ்மீர்ன்றாங்க, நம்ம ஆக்குபைடு காஷ்மீர்ன்றோம். சரி, அதை போர் நடத்தி அதை கேப்சர் பண்ண முடியுமா, ரீகேப்சர் பண்ண முடியுமா இவங்களால? பேசுறாரு பெரிய அளவுக்கு அமித்ஷா. ராஜ்நாத் சிங் அந்த மாதிரிலாம் பேசுறது இல்லை, பேசுறாரு அப்படியே. நாங்கள் விட மாட்டோம், அதுவும் காஷ்மீர் பகுதி தான், அதுக்கும் சேர்த்து தான் வந்துட்டு எம்எல்ஏ சீட்டுகளை நாங்கள் டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்லாம் பண்ணிங்களே. என்ன பண்ண முடிச்சது உங்களால? சும்மா நமது இராணுவ பலத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய அரசியல் வசதிக்காக வந்துட்டு எதை வேணாலும் செய்வது பேசுவதா? சொல்லுங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை ரீகேப்சர் பண்றதுக்காக நாங்கள் இந்த போருக்கு போறோம் சொல்ல முடியுமா உங்களால? அது ஒரு அப்ஜெக்டிவா வச்சு மோடி அவர்களே உங்களால போர் தொடுக்க முடியுமா? எதை பேச்சுவார்த்தையின் மூலம் இட் இஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ, அது போல புரிஞ்சுக்கங்க. அது அரசியல் ரீதியாக தான் தீர்க்கணும். 2 பகுதிகளுக்கு இடையே அந்த பஸ் டிப்ளமசி விட்டாங்களே, அப்பெல்லாம் நல்லதானே இருந்த ரிலேஷன்ஷிப்பு. மன்மோகன் சிங் காலத்தில் பண்ணது. அப்புறம் மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த உறவுகள், அப்புறம் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ், சிஎம்எஸ், அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஆடலான்னு சொல்லி பண்ணது. இதெல்லாம் எப்படி ஸ்ட்ரெயின் ஆச்சு? அவனுடைய மூலத்தை பார்க்க வேணாவா? இங்கேயே மதவாதத்தை பண்ணிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மதவாதத்துக்கு தீனி போட்டுக்கிட்டு அப்புறம் அவங்களை விட்டு அவங்க மதவாத அடிப்படையிலான பயங்கரவாதம் தானே அது. நான் ஹிஸ்புல் முஜாஹிதீன் சொல்ல வரல. ஹிஸ்புல் முஜாஹிதீன் காஷ்மீர் பேஸ்டு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், நான் அதை சொல்லலை. லஷ்கர்-இ தய்பா இவங்களாம் யாரு? இப்போ கூட இந்த இருக்குங்களே இந்த ரெசிடென்ஷியல் ஃபோர்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ட்டு இந்த தாக்குதல் நடத்துறவங்க இவங்க யாரு? இங்கே கொண்டு வந்துட்டு குடியேற்றுறாங்க அப்படின்றத தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தோம். படிங்க, நல்லா கேளுங்க, அவங்க சொல்றதெல்லாம். சங்கிகளை சொல்ல வரேன், நல்லா கேளுங்க. காஷ்மீர்ல யார் வேணாலும் இடத்த வாங்கலாம், யார் வேணாலும் பிசினஸ் பண்ணலாம். இதுதானே உன்னுடைய நோக்கம். காஷ்மீர் மக்கள் நல்லா வாழணுன்றது நோக்கம். அப்படின்னா அங்கிருந்து இந்த ஆப்பிள் நீங்க நடுவடியில் தடுத்து நிறுத்தல இந்த இந்திய ஒன்றிய அரசு. நிறுத்தி அதெல்லாம் அழிவு போல. ஏன்? அதானி நிறுவனத்துக்கு விற்கல, அதனால என்ன பண்றோம் பாருன்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க. 3 நாள் அப்படியே ஹைவேல போட்டு வச்சாங்க, ஒண்ணுமே இல்லை. நம்ம அதை பத்தி செய்தியை கொடுத்துருக்குறோம் ரூஸ்டர்ல, கவனிங்க. இந்த தேச பக்தர்கள் தான் அதை பண்ணாங்க. பெட்டி பெட்டியா அழிவு போச்சு. எவ்வளவு பெரிய பாதிப்பு. இவங்க கேட்ட தொகைக்கு அதானி கிட்ட விற்கணுமா? அதானி கேட்ட தொகையை இவங்க வித்துடணுமா? அவ்வளவு விவசாயி தான் ஐயா.
நல்லா கவனிங்க. எதுக்கு யாருக்காக மோடி நிக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கங்க. சங்கிகளே, உங்களுக்கு தான் நான் பேசுறேன். இந்த நாட்டுக்காக மக்கள், இந்த நாட்டு மக்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா என்பது ஒன்றுதான் அப்படின்லாம் வந்துட்டு நீங்க சும்மா வாசிக்கிறீங்கல்ல, உங்களை தான் நான் பார்த்து கேட்குறேன். ஏன் அந்த ஆப்பிள் வந்துட்டு டெல்லி மார்க்கெட்டுக்கு வந்து சேர்றதுக்கு தடுத்தீங்க? பஞ்சாப் ஹரியானா மார்க்கெட்டுக்கு சொல்றதை ஏன் தடுத்தீங்க? ஏன்னா உங்களுக்கு தேவை அவனை கீழே இறக்கணும். யார் வசதியாக? அதானி வசதியாக. ஏன்னா அவர் பெரிய பெரிய சைலோஸ், பெரிய பெரிய கிடங்கெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாரு. அங்க வந்துட்டு அவர் எடுத்துட்டு போயிட்டு அதை ரெஃப்ரிஜரேஷன்ல வச்சிருந்துட்டு சிக்கல் ஏற்படும் போது நல்ல விலைக்கு அவர் தள்ளுவார். அவருக்கு பெனிஃபிட் ஆகணும். நல்லா தான் கேட்டாரு. யாரு? டெல்லி முதலமைச்சராக இருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். அதானி கிட்ட இருக்கிறதெல்லாம் மோடியினுடைய பணம்னாரு. மோடியினுடைய ஆள் தான் அதானின்னாரு. அதானியினுடைய ஆள் மோடி கிடையாது. மோடியினுடைய ஆள் தான் அதானின்னாரு. ரொம்ப முக்கியம். 20,000 கோடி அதானி பங்குல முதலீடு செய்யப்பட்டதுன்னா அது மோடியினுடைய பணம்னு சொன்னார் அவரு. விசாரணையே நடத்தல இடி. இப்படி போது இந்தியாவுடைய அரசியல். இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய பங்கு சந்தையே எதுக்கு இருக்குதுன்னு அப்படின்னம்னா, எந்த பங்குல முதலீடு செய்யலாம், எதுல எவ்வளவு லாபம் வரும் அப்படின்னு சொல்ற அட்வைசரி கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தவ அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் பியூரோ ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக இருக்கிறாங்க. அவங்க மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. அது விசாரிக்க தயங்குது. எது? மோடி அரசு. இவங்க தான் சொல்றாங்க அங்க ஊழல் நடக்குது, இங்க ஊழல் நடக்குதா? நீ ஏன் நடத்துறது ஒரு ஊழல் ஆட்சி தான். இதுல வேற எப்படி இருக்க மற்ற மாநிலங்கள்ல மட்டும்? ஆனா இந்த மாதிரி ஒரு முக்கிய பிரச்சனைகள், இந்த மக்களை காக்க வேண்டிய இடத்தில் யாருமே இல்லையே. ஏன் இதை பத்தி உளவு தகவல்லாம் இல்லை? ஏன் காப்பாத்தல? அப்படின்னா படையெடுத்து அவர்கள் எங்கிருந்தாலும் தேடி சென்று அழிக்கும் அப்படின்னு வீரவசனம் பேசுறாரு. பிஆர் முதல்ல ஹிந்தியில அப்புறம் இங்கிலீஷ்ல பேசுறாரு அவரு. மோடி அவருடைய பேச்சுதோ இதுக்கு முன்னாடி நாங்க போட்டிருக்கோம் பாருங்க, இங்கிலீஷ்ல பேசுறது. ஆக மக்களே, நாம் கவனிக்க வேண்டும். 2 நாடுகளையும் போர் முனைக்கு கொண்டு வரக்கூடிய அதிகாரம் இவர்களுக்கு எங்க இருக்கிறது? கொண்டு வந்து நிறுத்தி, அதிகாரம் இருக்குது, அவங்க தானே பிரதமர், அதிகாரம்லாம் இருக்குது, கொண்டு வந்து நிறுத்தி பாடடிக்க போறாங்க. நம்ம வேடிக்கை பார்க்கணும். பார்ப்போம். இறைவனின் தலையீடை எப்பொழுதும் எதிர்பார்ப்போம். நல்லதே நடக்கும்னு எதிர்பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.